यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौळीकुर्वीड्यतीन्द्रकरुणापरिणामबोधं शेषाचले शुचिरबोधितछात्रवृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रियं दसारमनवध्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिरिशेखरमाश्रयामः। எல்லாருக்கும் வணக்கம். இந்த யோகா டே யோகா தினத்தை முன்னிட்டு இந்த மாதிரி ஒரு யோக சாஸ்திரத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரம். அப்படி ஒரு அவகாசம் இப்போது நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதன் வாயிலாக இந்த யோகம்னா என்ன, அதில் யோக சூத்திரம் அப்படின்றது யார் பண்ணால் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முதல் பாதத்தினுடைய அவதாரிகையிலேயே சுவாமி ஸ்ரீகாந்த் சுவாமி நல்ல விஷதமாக சொல்லியிருக்கார். அதில் எத்தனை சூத்திரங்கள் இருக்குது, முதல் பாதத்தினுடைய சூத்திரங்கள் எல்லாத்தினுடைய அர்த்தங்களையும் சொன்னேன். அதை நாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் இப்போது இரண்டாவது பாதம் சாதன பாதம், யோக சூத்திரத்தை பற்றின அவதாரிகை, அதாவது அதை பற்றின ஒரு அறிமுகம் அடியனுக்கு சொல்கிறக்கூடிய வேலை இல்லை. அதை மங்களம் ஸ்ரீகாந்த் சுவாமியே நன்னா சொல்லியிருப்பார். அவர் சொன்ன விஷயங்களையும் மனசில் நிறுத்திட்டு தான் இந்த இரண்டாவது பாதத்தையும் கவனிக்கணும். முதல் பாதம் வேறு, ரெண்டாவது பாதம் வேறன்றது கிடையாது. இது அதனுடைய தொடர்ச்சி. அதில் என்ன விஷயம் விட்டேரோ அந்த விஷயத்தினுடைய ஆரம்பம்தான் இந்த இரண்டாவது பாதம். இருக்கக்கூடிய சூத்திரங்களை 4 பாதங்களாக பிரிச்சிருக்க. சமாதி பாதம், சாதன பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம் அப்படின்ட்டு 4 விதமான பாதங்கள். அதில் முதல் பாதமாகிற சமாதி பாதத்தில் 51 சூத்திரங்கள். யோகம்னா என்னன்றதை முதல்ல தெரிவிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கணுன்றது முதல் பாதத்தினுடைய வேலை. சமாதி பாதம்னு ஏன் பேர் வந்ததுன்னாக்கா சுவாமி சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஒருவன் பிரயோஜனம் அனுத்திஷ ந மந்தோபி பிரவர்த்ததேன்னு ஒரு நியாயம் இருக்கும். ஒரு காரியத்தை செய்கிறான்னாக்கா அந்த காரியத்தினால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம்தான் அந்த காரியத்தை பண்ணலாமா வேண்டாமா, பிரவர்த்திக்கலாமா பிரவர்த்திக்கக்கூடாதா, இதை செய்தால் என்ன பயன், செய்யலைன்னாக்கா என்ன ஆபத்து, என்ன பின் விளைவு, இவைகளெல்லாம் யோசிக்கலைன்னாலும் இதை எல்லாருமே யோசிப்பா. கடைசி பட்சம் ஒரு காரியத்தை செய்கிறதுனால இதனால் இது பிரயோஜனம் அப்படின்னும் பொழுது அந்த பிரயோஜனத்தை உத்தேசித்து அந்த காரியத்தை நாம் பண்ணுவோம். அந்த மாதிரி யோக சூத்திரத்திலையும் அந்த கிரந்தத்திலையும் முதல்ல பிரயோஜனம், எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முதல் பாதத்தில் இந்த சமாதி பாதத்தில் சொன்னான். அதற்கு யோகத்தினுடைய லட்சணம், அதாவது முதல் பாதத்தில் என்ன என்ன விஷயங்கள்லாம் விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு சங்கிரகமாக தெரிஞ்சுட்டோம்னாக்கா மேற்கொண்டு இரண்டாவது பாதத்தில் அந்த விஷயத்தினுடைய கண்டினியூவேஷன், தொடர்ச்சி நம்ம கவனிக்க முடியும். அதாவது முதல்ல யோக சித்த விருத்தி நிரோதா, எல்லா சூத்திரங்கள்லாமும் சொல்லி நன்னா அர்த்தம் சொன்னேன். யோகா சித்த விருத்தி நிரோதா, இந்த யோக சூத்திரம் நமக்கெல்லாம் எந்த ஒரு சௌகரியத்தை கொடுத்துருக்குன்னாக்கா பரமத நிராகரண பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம்னு இருக்குது. பரமத நிராகரணம், ஸ்வமத ஸ்தாபனம்னு 2 விஷயம் இருக்குது இதில். இந்த பாதஞ்சல யோக சூத்திரத்தில், அதாவது சாங்கியா, அதாவது இன்னொன்று சாங்கிய காரிக்கைன்னு ஒரு புஸ்தகம்,
இன்னொன்று யோக சூத்திரம், அதாவது இந்த பாதஞ்சல யோக சூத்திரம். இந்த இரண்டுமே சேர்ந்தவா சாங்கியாள்னு சொல்லுவா. அவள் என்ன பண்ணிட்டான்னாக்கா, ஒரு சௌகரியம், பிற மதங்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்கு, அது நமக்கு என்ன முரண்பாடு அப்படிங்கிற விஷயத்துக்கே போகலை. தான் மதம் இது, தான் சொல்லக்கூடிய விஷயம் இது, தன்னுடைய சித்தாந்தம் இது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்வதில்தான் நோக்கமுடையவர்களாக சாங்கியர்கள் இருக்காளே தவிர்த்து, பிற மதங்கள் வேறு கருத்தை சொல்லி அதை கண்டித்து அதற்கு ஒரு பதில், அதற்கு ஒரு பூர்வபக்ஷம், இப்படியெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தாத, அவா மதத்தில் தன்னுடைய சித்தாந்தத்தை பற்றின விஷயங்கள் என்னவோ சாங்கிய காரிகையில் காரிக ரூபமாக, பாதஞ்சல யோக சூத்திரத்தில் சூத்திர ரூபமாக அவள் சொல்லியிருக்கான். இவா ரெண்டு பேருக்குமே இன்னொரு பேர் உண்டு, சேஸ்வர சாங்கியா, நிரீஸ்வர சாங்கியா அப்படின்ட்டு ரெண்டு பேர் உண்டு. சேஸ்வர சாங்கியகான்னாக்கா நாம் இப்போ பார்க்கக்கூடியதான பாதஞ்சல யோக சூத்திரத்தை எழுதின பதஞ்சல மகர்ஷி யோக சூத்திரம் தான் சேஸ்வர சாங்கியாள். அதாவது ஈஸ்வரன் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சேஸ்வரா, ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவா நிரீஸ்வரன். அவள் தான் சாங்கிய காரிகை. அது ஒரு 72 காரிகைகள் கொண்டதான ஒரு புஸ்தகம். அது சாங்கிய மதத்தில் என்னென்ன தத்துவங்கள் என்ன, பதார்த்தங்கள் என்ன, பிரமாணங்கள் யாவை, இப்படி அவர் மதங்கள் என்ன சொல்லுறது அப்படிங்கிற விஷயத்தை காரிகை ரூபம், காரிகை ரூபம்னா ஸ்லோக ரூபம், ஒரு 72 காரிகை ரூபமாக அந்த சாங்கிய காரிகையில் அவள் அதில் சொல்லியிருக்கா. அதில் அவள் ஈஸ்வரனை ஒத்துக்க. அவளுக்கும் இந்த பாதஞ்சல யோக சூத்திரத்துக்கும் உள்ள பேதம் இதுதான். இங்கே இந்த யோக சூத்திரத்தில் ஈஸ்வரனை ஒத்துக்கிறாள். சரி சுவாமி, ஈஸ்வரனை தான் ஒத்துக்கிறாளே, அது ஏன் நம்ம வேதாந்தங்களில் சேர்த்துக்காம அவளை பூர்வபக்ஷ கிரந்தமாக நாம் சொல்கிறோம்? எனக்கு அவள் ஈஸ்வரன் உண்டுன்னு சொல்லிட்டாலே நாம் ஆஸ்திக இதில் தான் சேர்க்கணும். இருந்தாலும் நாஸ்திகவாதத்தில் எப்படி சேர்க்கறது, அவளை ஏன் நம்ம பூர்வபக்ஷியாக நாம் கருதுகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன இதுன்னாக்கா, ஈஸ்வரன் உண்டு. எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? கிளேஷ கர்ம விபாகாஷைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரா அப்படின்னு யோக சூத்திரத்தில் அவள் ஈஸ்வரனுக்கு லட்சணம் சொல்கிறான். இதை சுவாமி ஒவ்வொரு தள பிரயோஜனத்துக்கும், அதாவது மங்களம் ஸ்ரீகாந்த் சுவாமி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம், ஈஸ்வரனிடத்தில் எவ்வாறு சம்பவிக்கும், என்னென்னலாம் சம்பவிக்காது அப்படிங்கிற அர்த்தத்தை நன்னா விஷதமாக சொன்னேன். அதான் கிளேஷ கர்ம விபாகாஷைஹி அபராமிருஷ்டா புருஷ விசேஷா ஈஸ்வரா. அங்கே தான் நமக்கு பேதம் வரும். என்னன்னாக்கா, ஜீவர்களுக்குள்ளேயே உத்தமனாக விசேஷமாக யார் இருக்காளோ அவாதான் ஈஸ்வரன் அப்படின்ட்டு இந்த பாதஞ்சல யோக சூத்திரத்தில் சொல்லறதுனால, அந்த மாதிரி ஸ்ருதி சொல்லாததுனால அவர்களை நாம் பூர்வபக்ஷியாக நாம் கருதுகிறோம். அப்போ மூலமே, அதாவது ஆதாரமான விஷயமே தவறாக இருக்கும் பட்சத்தில் மற்ற விஷயங்கள் எவ்வாறு ஒத்துப்போகும்ன்றது தான் இங்கே பிரதானமான அம்சம். அதையெல்லாமும் சுவாமி ஸ்ரீகாந்த் சுவாமி முதல் பாதத்தில் நல்ல விஷதமாக சொல்லியிருக்கார். அதன் பிறகு சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி, அதாவது முதல்ல எடுத்த உடனேவே யோகச்சித்த விற்பி நிரோதகான்னு சொல்லும் பொழுது, சித்தம்னாக்கா மனசு, விற்பி நிரோதகா மனசுக்கு என்ன ஒரு சுபாவம்னாக்கா, எல்லா விஷயங்கள்லையும் நாம் பிரவர்த்திக்கணும்னு நினைக்க வேண்டாம், தானாகவே போய் சம்பந்தப்படும். அப்படி நிறைய விஷயங்கள் சம்பந்தப்பட்டு பிரவர்த்திச்சு பழகி போனதான பழக்கப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே பழகினதை நிவர்த்தி அடையிறதுன்றதும் ரொம்ப கஷ்டம். இப்போ இதுதான் யோகம்னாலே சங்கிரகமாக சொல்லணும்னாக்கா இதுதான். ஏற்கனவே வேண்டாத விஷயங்களில் மனதை செலுத்தி நாம் பழக்கப்பட்டுட்டோம். வேண்டிய விஷயங்களில் மனதை செலுத்துவதற்கு பழக்கப்படுத்துவது தான் யோகம். இந்த யோகம் பாதஞ்சல யோக சூத்திரத்தில் பிரதானமான விஷயம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா இதுதான். ஏற்கனவே நம்ம மனசில் கல்மஷம், வேண்டாத விஷயங்கள் நிறைய இருந்து, அந்த விஷயங்கள் நமக்கு எது வேணுமோ, எது நல்லதோ
அவ்விஷயத்தில் மனதை செலுத்த விடாது ஏற்கனவே நாம் பிரவர்த்தித்த விஷயங்கள்லாம் போட்டு அடங்கி அமுக்கி வச்சுருக்கோம். அப்போது வேண்டாத விஷயங்கள் நிறைந்து இருக்கக்கூடியதான இந்த மனசை முதல்ல சுத்தப்படுத்தணும். யோகா சித்தவிருத்தி நிரோதா. என்னன்னாக்கா ஏற்கனவே நம்ம சாதாரண விஷயம், இப்போ நம்ம நன்னா சாப்பிட்ணும், அடுத்த வேளைக்கு நம்ம பசிக்கலை, எதுவும் சாப்பிட முடியலை அப்படின்னாக்கா என்ன, ஏற்கனவே சாப்பிட்டது கல்மஷப்படுத்துறது, ஏதோ அஜீரணம். அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், லங்கனம் பரம ஔஷதம், ஒன்றும் சாப்பிடாமல் இருந்துடணும். ஆனால் அது நம்ம பண்ண மாட்டோம். நன்னா அந்த வேளை ஒரு வேளை 2 வேளை பட்னி போட்டோம்னாக்கா ஏற்கனவே கல்மஷம் அஜீரணமாக இருக்கிறது, வயத்தில் ஜீரணமாகாத இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சுத்தமடைந்து அடுத்த வேளை பசி எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைமையானது வரும். அதே மாதிரி தான் மனசில் வேண்டாத விஷயங்களை நன்றாக நிறைய வச்சுட்ருக்கோம். அதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, விஷயம் வேண்டான்னு தீர்மானித்து மறுபடியும் அதில் பிரவர்த்திக்காமல் இருந்து பழக்கப்படணும். அது என்னடான்னாக்கா யோக சித்த விருத்தி நிரோதகான்றதுக்கு யோகத்துக்கு லட்சணம் என்ன, அவை என்னென்ன யோகங்கள் இத்தியாதிகள்லாம் சொன்னார். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதயா அஷ்டாவங்கா. இந்த 8 அங்கங்கள் திரும்ப திரும்ப நாம் மனசில் வச்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, வந்த வியாதிக்கு மருந்து இங்கு சொல்லப்படவில்லை, வரப்போகிற வியாதியை கட்டுப்படுத்துவது எப்படி, அதில் நம்மை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது எப்படின்ற விஷயத்தை தான் அனைத்து சாஸ்திரங்களும் சொல்கிறது. இந்த சாஸ்திரத்தில் பிரதானமாக நமக்கு சொல்லுறது. அதில் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதயா அஷ்டாவங்காணின்னு அங்கே சொன்னான். அப்போ யோக சித்த விருத்தி நிரோதகான்ட்டு நிரோதம் பண்ணணும்னு சொல்லிட்டார், தடுக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ தடுக்கணும்னாக்கா என்ன வழி இருக்கணும், வழி சொன்னால் தானே நம்மளால் அது பண்ண முடியும். அப்படின்னும் பொழுது அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதா அப்படின்னு அடுத்து என்ன, இதெல்லாம் முதல் சூத்திரத்தினுடைய ஒரு சங்கிரகமாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அபியாச வைராக்கியாபியாம். அபியாசம் ஒரு நாள் 2 நாள் பண்ணிவிட்டு நான் இதை பண்ணிட்டேன் எனக்கு இது வரலை அப்படின்னு சொல்லக்கூடாது. பலன் கிடைக்கிற வரைக்கும் அதையே ப்ராக்டிஸ் பண்ணி ஆவர்த்தி பண்ணி நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னாக்கா அதிலேயே மறுபடியும் பிரவர்த்திச்சு அதனுடைய அபியாசம், அதனுடைய ப்ராக்டிஸ். தத்ர ஸ்திதௌ யத்னோபியாசா. யத்னா அபியாசம். ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நாம் பிரவர்த்திக்கிறோம். பிடித்த விஷயத்திலிருந்து நிவிருத்தி அடையிறது ரொம்ப கஷ்டம். மனசு ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயத்தில் ஈடுபட்டுடுச்சுனாக்கா அந்த ஈடுபட்ட மனசை அது பிடிச்ச விஷயமாக இருக்கிறதுனால அதிலிருந்து விடுபட வைப்பது மிக கடினம். அப்போது என்னன்னாக்கா, இது ஸ்ரீபாஷ்யத்திலேயே கூட சொல்லியிருக்கேன். என்னன்னாக்கா, முதல்ல நமக்கு மோட்சத்தில் ஆசை வரணும் அப்படின்னாக்கா என்னடா பண்ணணும்னாக்கா, வேண்டாத விஷயங்களில் இருக்கக்கூடியதான பற்று ஆசை இவைகளை நீக்க வேண்டும். வைராக்கியம் திருஷ்டானுஸ்ரவிக விஷய விதிருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு சூத்திரம். என்னன்னாக்கா, அன்றாட வாழ்க்கைகளில் நாம் எந்த விஷயங்களெல்லாம் பிரவர்த்திச்சோமோ அவைகள் நமக்கு வேண்டாதவை அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அவைகளில் நாம் பிரவர்த்திக்காமல் இருக்கோம்னாக்கா என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்தில் நல்லதை பார்த்தோம்னாக்கா அந்த விஷயத்தில் நாம் ஈடுபடுவோம், கெட்டதை பார்த்தோம்னாக்கா அந்த விஷயத்திலிருந்து நாம் நிவிருத்தி அடைவோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் வைராக்கியத்தை உண்டு பண்ணணும்னாக்கா அதை என்ன பண்ணணும், ஏன்னா ஏற்கனவே அந்த விஷயம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நமக்கு தோணுறது எதனால், அதில் இருக்கக்கூடிய நமக்கு வேண்டிய அம்சத்தை மாத்திரம் பார்த்ததுனால நமக்கு அது வேணும், மேலும் அதில் பிரவர்த்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. எப்போ அதில் நாம் தோஷத்தை பார்த்தோமோ அது நமக்கு வேண்டாங்கிற எண்ணம் வரும். சர்க்கரை இருக்குன்னாக்கா எல்லாருக்குமே தித்திப்பத்தான் தரும், எல்லாருக்குமே தித்தி சாப்பிட்டாக்கா நன்னாக தான் இருக்கும், இனிமையாக தான் இருக்கும். இதே சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவான், நமக்கு இது ஒத்துக்காது, இது நமக்கு இடைஞ்சல் கொடுக்கும், அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்தான்னாக்கா அந்த சர்க்கரையை விடுத்துருவான். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தில் நமக்கு பற்று ஏற்படுறதுனாக்கா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வேண்டிய விஷயங்களை மாத்திரம் பார்த்து அதில் நாம் பிரவர்த்திச்சிட்டோம்.
அதையே அப்படியே பழக்கப்படுத்தியாச்சு. இப்போ அதிலிருந்து விடுபட்டு சமாதியாகிற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா வேறு எதுவும் சரீர சிரமம்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. யோகா சித்தவிருத்தி நிரோதா, மனசுன்ற ஒரு இந்திரியத்தை அது திசை திருப்பி சமாதியாகிற விஷயத்தில் பிரவர்த்திக்க வைக்கிறது தான் யோகத்தினுடைய வேலை. அது எதனால் நடக்கும்? இது ஒரு நாள் 2 நாளில் வந்துடாது. மனதை ஒருநிலைப்படுத்துதல், ஏகாகிர சித்ததா, அந்த ஒருநிலைப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா சகல விஷயங்கள்லையும் பிரவர்த்திச்சு மனசானது எல்லா விஷயங்களும் நிறைந்ததாக இருக்கும். அதை எல்லாத்தையும் விடுத்துட்டு ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் நாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ சந்தியாவந்தனம் பண்ணுறோன்னாக்கா ஒரு 10 காயத்ரி இல்லை 28 காயத்ரிக்கு மேலே முக்கால்வாசி பேர் பண்ண போகிறதில்ல. அந்த நேரத்தில் மற்ற விஷயங்கள் நினைக்காம காயத்ரி ஜப மந்திரம் மாத்திரம் நினைக்கிறவான்றவா கைது குங்கம். அது நம்மளால் முடியறதா? ஏதோ 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அதோ அவ்வளவுதான் பண்ணுவோம். ஆனால் அந்த அந்த நேரத்தில் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். எல்லாத்தையும் அது நம்ம வலுக்கட்டாயமாக நினைக்கிறது இல்லை, அது தானாக வருது. ஏண்டான்னாக்கா மனசு எல்லா விஷயத்திலையும் பிரவர்த்திச்சு பழக்கப்பட்டாச்சு. அதை இப்போ நிவர்த்தி அடைய வைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் 10 காயத்ரி பண்ணுற வரைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கால நேரத்தை அதிகப்படுத்துதல். எடுத்த எடுப்புலேயே 2 மணி நேரம் நான் எதையும் நினைக்காமல் உட்கார போகிறேன்னாக்கா யாராலையும் முடியாது. அதுக்குத்தான் அபியாசம். சதா சர்வகாலம் அதை நிறைய நாள் நீண்ட நாள் அபியாசம் பண்ணணும். அதுக்கு அபியாசம்ன்றது எதை பண்ணணும்? மனசை ஒருநிலைப்படுத்தினதுக்கப்புறம் பண்ணணும். மனசை ஒருநிலைப்படுத்தணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா அந்த வைராக்கியத்தை கொண்டு வரணும். வைராக்கியம் திருஷ்டானுஸ்ரவிக விஷய விதிருஷ்ணஸ்ய வசீகார சம்யா வைராக்கியம் அப்படின்னு முதல் பாகத்திலே லட்சணம் சொன்னால் எதெல்லாம் நாம் விடுத்தணும். நமக்கு வேண்டியதாக இருக்கும், மனசு பிடிச்சதாக இருக்கும், ஆனால் சமாதியாகிற விஷயத்துக்கு அது விருத்தமாக இருக்கும். அது நமக்கு அப்போ தெரியாது. அப்போது சமாதி விஷயத்திற்கு எது விருத்தமாக இருக்கோ, எதிராக இருக்கோ அவ்விஷயங்களில் வைராக்கியத்தை உண்டு பண்ண வேண்டும். வைராக்கியம்னாக்கா என்ன? விகதா ராகா. ராகம்னாக்கா ஆசை. ஆசைப்படாமல் இருப்பது தான் வைராக்கியம். இது வேணும்னு நினைக்கிறோம் பாருங்கோ, இதில் பிரவர்த்திக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கோ, அதுதான் ஆசை. கீதையிலேயே கூட கண்ணன் சொல்லியிருக்காரு, காமாத் குரோதோபி ஜாயதே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாசः புத்திநாசாத் பிரணஷ்யதி. எது நாசத்துக்கு மூலபூத காரணம் எதிரானாக்கா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா கடைசியில் எங்கே போய் நிற்கும்னாக்கா நம்ம ஆசை தான் நிற்கும். காமா, ஆசைப்பட்டோம், அது கிடைக்கலன்னாக்கா கோபம் வந்துடுத்துனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு அந்த நேரத்தில் நமக்கே தெரியாது, தன் நிலையை இழந்து விடுவோம். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமः. தன்னிலை இழந்தவனுக்கு என்ன நிலை? இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்ற ஞானம் போயிடும். ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசா. புத்தி நாசாத், புத்தி வேலை செய்யலைன்னாக்கா மற்ற எதுவும் பண்ணவே முடியாது. ஆக எதுவும் அந்த நாசத்திற்கு காரணமான ராகத்தை, ஆசையை விடுக்க வேண்டும். வைராக்கியம் திருஷ்ட ஆனுஸ்ரவிக. திருஷ்ட ஆனுஸ்ரவிக்கன்னும் பொழுது கண்ணுக்கு எதிர தெரியக்கூடிய விஷயங்களும், ஆனுஸ்ரவிக்கன்னாக்கா இந்த இடத்துல செவி வழின்னு சொல்கிறதுன்றது பதத்தினுடைய அர்த்தம். இருந்தாலும் சாங்கிய காரிக்கைன்ட்டு இன்னொரு சாங்கியால் நிரீஸ்வர சாங்கியான்னு சொல்லணும் முக்கியம். அதில் 2வது காரிக்கையிலேயே திருஷ்டவத் ஆனுஸ்ரவிகா சஹ்ய விசுத்திக்ஷயாதிசயயுக்தா தத் விபரீத ஸ்ரேயான் வியக்தாவியக்தஜ விஜானாத் அப்படின்னு காரிக்கை. அதில் என்ன சொல்லிருக்கான்னாக்கா, இந்த ஒரு சாங்கிய சாஸ்திரம் இந்த மாதிரி நான் ஆரம்பிக்க போகிறேன்னாக்கா, ஒரு காரியத்தை பண்ணாக்கா பிரயோஜனம் இல்லைன்னாக்கா அதை யாரும் சீண்ட போகிறதில்லை. ஏற்கனவே படிக்க முடியாத அளவுக்கு சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. இதில் நீ புதுசாக சாஸ்திரம் எழுதினேன்னாக்கா யார் வாசிப்பான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் இது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி சொல்லி, இந்த சம்சாரத்தில் நாம் உழண்டுருக்கோம், இருக்கக்கூடிய துக்கத்ரயம் தாபத்ரயம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம்
ஆகிற 3 விதமான துக்கங்கள் நிறைந்ததான இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் பிரயத்தனப்பட்டு இருக்கா. அதுக்கு யாராவது வழி சொல்ல மாட்டாளான்னு ஏங்கின்னு இருக்கா. என்னதான் முன்னாடி சொன்னவா சாஸ்திரங்கள் இருந்தாலும் எல்லோருடைய புத்தியிலும் சென்றுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லை தான். நிறைய பேர் தெரிஞ்சுக்காம தான் இருக்கா. அந்த விதத்தில் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழின்னு சொல்கிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய உத்தேசியம் அப்படின்னு முதல்ல சொன்னால், மேற்கொண்டு ஒரு கேள்வி வருது. மற்ற ஒரு தடங்களோ ஒரு கஷ்டமோ ஏதாவது வந்ததுன்னாக்கா அதற்குண்டான தீர்வு கண்ணெதிரேயே இருக்கும் பொழுது சாஸ்திரத்தை படிச்சுத்தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் என்ன? இல்லை வேதங்களில் சொல்லியிருக்கு, எல்லாமே இருக்குது, வேதங்களில் தான் எல்லாமே சொல்லியிருக்கு. அந்த விஷயங்களை பார்த்து நடந்து தன்னை சம்சாரத்திலிருந்து விடுபட வைப்பதற்கு அங்கே போய் தேடிக்கிறான். இப்போ இது சாஸ்திரம் அனாவசியம் தானே அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு சாங்கியால் இதவா இப்படி சொன்னால் இப்படி வருன்றதுக்கு சொல்லலை. தன்னுடைய சித்தாந்தம், தன் சாஸ்திரம் பிரயோஜனம் உடையது அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் சொல்கிறான். என்னாக்கா ஆணுஸ்ருதிகா, வேதத்தில் கூறப்பட்ட உபாயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா திருஷ்டோபாயவது. கண்ணு தலைவலிச்சுதுன்னாக்கா என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுப்போம். அப்படி இல்லையா அமிர்தாஞ்சன் மாதிரியாகின தைலத்தை எடுத்து தடவிட்டோம்னாக்கா உடனே என்ன ஆகுது? தலைவலி இருந்ததுன்னாக்கா போயிடுறது. அப்போது நமக்கு வரக்கூடிய வேதனைகளுக்கு உபாயம் கண்ணெதிரேயே இருக்குது. இன்னொரு இடத்துக்கு தேடின்னு போகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது சரி, வேதங்களில் இல்லாததெல்லாம் சொல்லியிருக்கே, நிறையெல்லாம் சொல்லியிருக்கே அப்படின்னாக்கா அதுவும் க்ஷயம், அதுவும் பாபத்தை சம்பாதிக்கக்கூடியதான வழியைத்தான் அதுவும் சொல்கிறது. என்னக்கா யாகங்களில் இந்த மிருகத்தை பலி கொடுக்கணும், அந்த மிருகத்தை பலி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாமும் வர்றதில்ல. அதை பண்ணாலும் பாபம் தானே. அப்போ பாபம் வந்ததுன்னாக்கா மறுபடியும் சம்சாரத்தில் தானே இங்கே இருப்போம். அதனால் வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணி சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது இருக்குன்னாக்கா அது கிடையாது. திருஷ்டோபாயவது ஆணுஸ்ரவிகா அப்படின்னு அங்கே. அதனால தான் இந்த இடத்துல ஆணுஸ்ரவிகான்ட்டு கண்ணெதிர திருஷ்டானுஸ்ரவிக விஷய விதிருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராக்கியம். கண்ணுக்கு தெரிந்தது வேதங்களில் மாதிரி மற்ற இடங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இவைகள் எல்லாத்திலேயும் வைராக்கியத்தை உண்டு பண்ணிக்கணும். அதன் பிறகு ஏகாகிர சித்ததை, அந்த ஏகாகிர சித்ததையை அபியாசம் பண்ணி சமாதி அடையக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்வது தான் இந்த யோகம். சரி, இந்த ஸ்வரூபத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முதல் பாதத்திலேயே கூட சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி அப்படிங்கிறதெல்லாமும் சொன்னான். மேலும் இப்படிப்பட்ட பாபங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி, அவைகளும் துக்கங்கள் வருவதற்கு முன் தடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான அதுக்கு ஒரு உபாயமும் சொல்லியிருக்கா. என்னன்னாக்கா மைத்ரி கருணா முதிதோபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணிய விஷயானாம் பாவனாதச்சித்த பிரசாதனம். அதுக்கு முன்னாடியே வியாதிஸ்தியான சம்சய பிரமாதாலஸ்யா விரதி பிராந்தி தரிசனாலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வாத் சித்த விக்ஷேபாக தே அந்தராயாக. அதாவது மனதை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அந்தராயங்கள்னாக்கா பாப்பங்கள், இடைஞ்சல்கள், தடங்கல்கள் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாமும் ஒரு பட்டியல் போட்டுட்டு அதில் நாம் பிரவர்த்திக்காமல் இருக்க முடியாது. அப்படி பிரவர்த்திக்காமல் இருப்பதற்கு என்ன உபாயங்கிறதையும் முன்னாடி முதல் பாதத்திலேயே கூட சொல்லியிருக்கா. அதாவது அதுக்கு அடுத்த வர சூத்திரமாகிற மைத்ரி கருணாமுதிதோபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணிய விஷயானாம் பாவனாத சித்த பிரசாதனம். மற்றவர்களையும் தன்னை போல் பாவித்தால் மற்றவர்களை இம்சை பண்ணுறதுக்கு நாம் பிரவர்த்திக்க மாட்டோம். அவன் அடித்தா நமக்கு அடித்தா எப்படி வலிக்கும், அதே மாதிரி தானே அவனுக்கும் அடித்தாக்கா வலிக்கும். அதனால் அடிக்காமல் இருக்கணும். ஒரு எறும்பு போடுது, அதை மெரிச்சிட போகிறோன்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தோணும்? நம்மளை மெரிச்சா நமக்கு வலிக்காதா, அதுக்கு மெரிச்சாக்கா வலிக்கும் தானே அப்படின்ட்டு ஒதுங்கி போகிறது. இப்படி தன்னை போல் பிறரையும் பாவிக்கும் பட்சத்தில் தன்னால் பிறருக்கு ஏதேனும் கேடு தீங்கு விளைவிப்பதாக எதையும் நாம் பண்ண மாட்டோம். இதெல்லாமும் அங்கே முதல் பாதத்தில் உபாயமாக சொல்லி எதெல்லாம் இருக்கலாம், மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துதல், மனதை
வேண்டாத விஷயங்களில் பிரவர்த்திக்காதபடி இருந்துடுத்துனாலே போகிறோம். மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் சிந்தனை பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. எனக்கா யோகம்னா என்ன? தியானம். தியானம்ங்கிறது ஒரு விஷயத்தை நிலை நிறுத்தி அதையே மறுபடியும் மறுபடியும் நினைவில் கொள்வது, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே நினைப்பது. அப்போது மனசில் ஒரு விஷயம் இருந்ததுன்னா தான் அதை மறுபடியும் மறுபடியும் நினச்சிட்டு இருப்போம். 100 விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயம் மாத்திரம் நினைக்கணும்னா தான் கஷ்டம். அதுக்காகத்தான் யோக சித்த விருத்தி நிரோதகான்றத முதல் பாதத்தில் ரொம்பவும் விஷதமாக சொன்னான். இதன் பிறகு சாதன பாதம். சாதனம்னாக்கா இவ்வளவு பெரிய காரியம், நாம் இதெல்லாம் ஓடிப்போய் சரீரத்தை வருத்திண்டு நல்லா கஷ்டப்பட்டு வெயிலில் மழையில் அதெல்லாம் இருந்து பண்ண வேண்டிய காரியமே கிடையாது. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு மனசை மட்டும் அடக்கி நல்வழியில் செலுத்துவது, இதுதான் சொல்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கும். எல்லாத்த காட்டிலும் கஷ்டமான காரியம் இதுதான். அதுக்காகத்தான் 2வது பாதம் அதை எவ்வாறு மேற்கொள்வது அப்படிங்கிறதுக்கு சாதன பாதம். இந்த 1வது பாதத்தில் சொல்லப்படக்கூடியதான அபியாச வைராக்கியம் ஆகிய 2 காரணங்கள் எதை பண்ணால் வைராக்கியம் உண்டாகுமோ அதை செய்யணும். வைராக்கியம் வந்த பிறகு சித்த சுத்தி, வேண்டாத விஷயங்கள் மனதில் இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் அதில் பிரவர்த்திக்காமல் இருப்பதுதான் சித்த சுத்தி. மனதை நன்கு சுத்தமாக வைத்து கொள்வது. இதைத்தான் இதிலே கூட சொல்லியிருக்க, கஷாயே கர்மபிகி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே. அதைத்தான் முன்னாடி சொல்லு. அதாவது மனசில் பல விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது. சில பேர் குழம்பி போயிருக்கேன், எதன்னு தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறவாள் விஷயத்தெல்லாம் என்ன ஆகும்? ஒரே விஷயத்தில் 5-4 ஞானம் வச்சுட்டு இருப்பான். பல விஷயங்கள் ஒன்றாக இருந்து ஒரு விஷயத்தை சிந்தனை முடியாத நிலைமையில் இருக்கிறவாள் தான் ஒரே குழப்பமாக இருக்குது, தெளிவான ஒரு நிச்சயமான ஒரு முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறது. அப்போது நாம் என்ன பண்ணணும்? தேவையில்லாத விஷயத்தை விலக்கிவிட்டு எது வேண்டுமோ அவ்விஷயத்தை மனதில் கொண்டோமேயானால் ஒரு தெளிவானது நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் சித்த சுத்தி, மனதை சுத்தமாக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பிரதானமாக இந்த சாதன பாதத்தில் கொண்டு போகிறா. அதில் முதல் சூத்திரம் தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா அப்படின்னு முதல் சூத்திரம். தபஹா ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா, கர்மயோகம் அப்படின்னு அர்த்தம். கிரியா யோகான்னாக்கா அதாவது தபசு, ஸ்வாத்தியாயம். ஸ்வாத்தியாயம்னாக்கா பிரணவம் இத்தியாதிகள் கொண்டு பண்ணக்கூடியதான ஒரு மந்திர ஜபம். அதாவது ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் ஆவர்த்தி பண்ணி ஜபம் பண்ணுறது ஸ்வாத்தியாயா. ஈஸ்வர பிரணிதானானி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஈஸ்வரனை உத்தேசித்து நம்ம கர்மா பண்ணணும். அதனால தான் நம்ம சங்கல்பத்தில் கூட ஸ்ரீ பகவதாக்ஞையா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது தன்னுடைய பிரயோஜனத்துக்குன்னு எந்த ஒரு கர்மாவும் நாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. எல்லா கர்மாக்களும் செய்கின்ற எல்லா கர்மாக்களும் எம்பெருமானை பிரீத்தி அடைய வைப்பதற்காக செய்யக்கூடியது அப்படிங்கிற ரீதியில் அந்த மனப்பக்குவத்தில் கொண்டு வருது. எதை ஒன்று செய்தாலும் எது நினைத்தாலும் இது ஈஸ்வரன் விஷயமாகவே, தனிப்பட்ட பலனானது எனக்கு இதில் எதுவும் இல்லை, முழுவதும் ஈஸ்வரனுக்குத்தான். மேலும் இதில் தபஸுக்குன்னு லட்சணம் சொல்லும்பொழுது வியாக்கியானக்காரெல்லாம் தபஸ்வாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் ஆகிய 3 தான் கிரியாயோகம்ன்றது இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். அதில் பிரம்மச்சரிய அதாவது தபஹா அப்படின்னு சொல்லும் பொழுது யோகத்தில் உத்கிருஷ்டமாக இருக்கிறவாள்லாம் காய பரிசோஷணம் தபஹா அப்படின்னு சொல்லுவாள். என்னன்னாக்கா சரீரமானது சரீரமாத்தியங்கள் தர்ம சாதனம்னு ஒரு இது இருக்குது. சரீரம் என்ன இருந்தால் தானே பண்ண வேண்டிய காரியத்தை நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியும். ஆனால் யோகத்தில் சரீரத்தில் போஷிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நாம் சமாதி அடையக்கூடியதான எண்ணங்களை கைவிட்டுருவோமோன்ட்டு ஒரு எண்ணம் உண்டு. அதனால தான் ஆரம்ப
முதல் பருவால இந்த தபசுக்குன்னு வரும்பொழுது பிரம்மச்சரிய, குரு சேவா, சத்யவதன, மௌனாகார, ஸ்வாசிரம தர்ம, துவந்த்வ சகனம், ஹிதமித மேத்யாசனம் தபஹா அப்படின்னு வரும். என்னன்னாக்கா பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது, குரு சேவா, குருவுக்கு சுஸ்ரூஷ பண்ணுவது, அவருக்கு கைங்கரியம் வேண்டிய கைங்கரியத்தை பண்ணுறது, சத்தியவதனம், எப்பொழுதும் உண்மையையே பேசுவது, மௌனாகாரம், அனாவசியமாக பேசாமல் இருத்தல். எப்போவுமே பேசாமல் இருக்க, மௌனம்னாக்கா அவசியத்திற்கு மாத்திரம் பேசுதல் தான் மௌனம். அதனால தான் முனிவர்கள்லாம் மௌனமாக இருக்கான்னாக்கா என்ன, அவர்கள்லாம் ஒரு பதத்தை உச்சரித்தாக்கா அதில் பல அர்த்தங்கள் உள்ளடக்கின பதங்கள் தான் பிரயோகம் பண்ணுவோம். அந்த மாதிரி மௌனம்னாக்கா அவசியத்திற்கு மாத்திரம் பேசுதல், அனாவசியமாக பேசாமல் இருக்குது. மௌனாகாரம், சுவாசிரம தர்மம், தன்னுடைய ஆசிரமங்களை இடைவிடாது, சிறிதும் நழுவாமல், ஆசிரம தர்மத்திலிருந்து சிறிதும் நழுவாமல் கடைபிடிப்பது. துவந்த்வ சகனம், சீதோஷ்ணத்தை சரிவர ஏற்றுக்கொள்வது, இதுதான் இருக்கும். அது இதெல்லாம் அபியாசத்தில் தான் வரும். இதை முதல்ல தனக்கு உட்கொள்ள வேண்டும். இது நமக்கு ஏற்றவாறு இருக்கோமான்றதை முதல்ல பார்த்துக்கணும். இந்த இடத்துல சுவாத்தியாயம்னு சொல்லும் பொழுது அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான இது ஏதாவது மந்திரத்தை ஜபம் பண்ணுறது, புருஷ சூக்தாதிகள் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வியாக்கியானக்காரெல்லாம் எடுத்துக்கிறார். ஆக கிரியாயோகம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா தபஹா சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா. இதன் பிறகு இரண்டாவது சூத்திரம் கிரியாயோகம். இது அந்த கிரியாயோகத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் இந்த இரண்டாவது சூத்திரம் சமாதி பாவனார்த்தா கிளேசதனு கரணார்த்தஸ்ச. சமாதி பாவனார்த்தா கிளேசதனு கரணார்த்தஸ்ச அப்படின்னும்பொழுது இந்த கிரியாயோகம் முதல் சூத்திரத்தில் சொல்லப்பட்டது. அந்த கிரியாயோகத்தினுடைய பலன், அந்த கர்மயோகத்தை பண்ணோன்னாக்கா அதற்குண்டான பலன் என்னன்னாக்கா கிளேஷன்னாக்கா பஞ்சவித கிளேஷம் முதல் பாதத்திலேயே சொன்னோம். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷாக, பஞ்ச கிளேஷாக அப்படின்ட்டு கிளேஷத்தை பற்றி முன் பாதத்திலேயே நன்கு விசதமாக சுவாமி சாதிச்சிருந்தார். அப்போது அப்படிப்பட்ட 5 விதமான கிளேஷங்கள், அந்த கிளேஷங்கள் நிறைய இருக்கக்கூடாது, சம்பந்தப்படாமல் நம்ம அதனால் இருக்கவே முடியாது. இருந்தாலும் அந்த கிளேஷம் அவித்யாஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்களோடு மிகவும் அதிகமாக சம்பந்தப்படாமல் தனூகரணம், தனூகரணம்னாக்கா குறைக்கிறதுக்கு பேர் கிளேஷ தனூகரணார்த்தஸ்ச. தனூகரணம் குறைத்தல்னு அர்த்தம். அர்த்தகான்னு இந்த இடத்துல பிரயோஜனம்னு சொல்கிறது. பிரயோஜனம் அதாவது அவைகளினுடைய பிரயோஜனத்தை குறைவாக அடைவது. இல்லைன்னாக்கா 5 விதமான கிளேஷங்களோடு சம்பந்தத்தை மிகவும் குறைக்கிறது தான் பிரயோஜனம். சமாதி பாவனார்த்தா. இப்போ இது என்ன ஆறுதுன்னாக்கா நம்ம இந்த சமாதியாகிற ஞானத்தில், இந்த சமாதி அடையணுங்கிற எண்ணத்தில் நம்மளை பிரவர்த்திக்க விடாமல் இடைஞ்சல் கொடுக்கறதே இந்த 5 விதமான கிளேஷங்கள் தான். அவைகளினுடைய வியாபாரங்களை கட்டுப்படுத்தினோன்னாக்கா நாம் எதில் பிரவர்த்திக்கணுங்கிறதுல உடைய எண்ணம் மேலோங்கும். அதைத்தான் இங்கே சொல்லுறேன். கர்மயோகம்ன்றது, கர்மயோகம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா வேண்டிய விஷயங்களில் பிரவர்த்திப்பதற்கு மனதை தயார் பண்ணுறது. வேண்டாத விஷயங்களில் பிரவர்த்திச்சதுனால தான் வேண்டியதாகிற சமாதி பாவனம், சமாதியாகிற விஷயத்தில் பிரவர்த்திக்க முடியாமல் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேண்டாத விஷயங்களை குறைக்கணும். அது குறைக்கிறதுக்கு என்னடா வழின்னாக்கா முன் சூத்திரத்தில் சொல்லப்பட்டதான கிரியாயோகம், தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா கர்மயோகா. அவையின் பிரயோஜனம் என்ன? சமாதியில் பிரவர்த்திக்க விடாமல் தடுப்பதாகிற இந்த விஷயங்கள் அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷங்கள் ஆகிற 5 விஷயங்களினுடைய சம்பந்தத்தை வெகு விரைவாக
குறைக்கிறது. இதுதான் கர்மயோகத்தினுடைய பலன். அதுதான் இந்த சூத்திரத்தினால் சொல்லப்பட்டது. சமாதி பாவனார்த்தா கிளேசதனு கரணார்த்தச்ச, பிரவருத்திக்க வேண்டிய மார்க்கத்தில் பிரவருத்தி அடைய வைப்பதுதான் கர்மயோகத்தின் பலன் அப்படின்ட்டு இந்த இரண்டாவது சூத்திரத்தில் அதனுடைய பலனை சொன்னோம். அதன் பிறகு மூன்றாவது சூத்திரம் இதைத்தான். முன்னாடி கிளேசங்களினுடைய பலன், அதனுடைய சம்பந்தம் குறைக்கணும்னு சொன்னான். கிளேசங்கள்னா என்ன அதை சொல்லணுமோ இல்லையோ. அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக, இது மூணாவது சூத்திரம். முன் இரண்டாவது சூத்திரத்தில் கிளேசங்களினுடைய சம்பந்தத்தை குறைப்பதுதான் கிரியாயோகத்தின் பலன்னு சொன்னவர். கிளேசங்கள்னா என்ன அப்படிங்கிறத இந்த மூணாவது சூத்திரத்தினால் சொல்கிறார். அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்சக்லேஷாக. என்னன்னாக்கா அவித்யா, அவித்யை, அஸ்மிதா, அஸ்மிதைன்னு ஒன்று, ராகம் ஆசைன்னு சொல்லணும் இல்லையோ, அதுதான் அவித்யா அஸ்மிதா. ராகம்னாக்கா ஆசை, துவேஷம்னாக்கா வெறுப்பு, அபினிவேஷம்னாக்கா எதையோ நினைத்து பயந்து விடும். குறிப்பாக இந்த இடத்துல வியாக்கியானக்காரன் மரணத்தை நினைத்து பயப்படுதலை இங்கே பிரதானமாக சொல்கிறா. அதனால் மரண பயம்னு கூட இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்படி 5 விதமான கிளேசங்கள், கிளிஷ்டா, கிளேசம்னாக்கா கஷ்டம், நமக்கு கஷ்டத்தை தரக்கூடிய 5 விதமான கிளேசங்கள் அப்படின்ட்டு இவை அப்படின்னு இந்த 5 விதமான கிளேசங்கள் சொல்கிறா. என்னன்னாக்கா கிளேசம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி கஷ்டம் அப்படின்னாக்கா, கிளிஷ்யந்தி கர்ம தத்பல பிரவர்த்தகா சப்தா புருஷம் துக்கா குர்வந்தி இது கிளேஷாக அப்படின்னு வியாக்கியானம். புருஷன் அது கஷ்டம்னு தெரியாமலேயே பிரவர்த்திச்சு கஷ்டம் அடையிறான். ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்படுறான். கஷ்டம் சம்பந்தப்படுறது, கஷ்டம் சம்பந்தப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கறது. அதனால தான் அதுக்கு கிளேஷம்னு அர்த்தம் சொல்கிறோம். கிளேசங்கள் இந்த கர்மா மற்றும் தர்மங்கள் இவைகளினுடைய பலனாகத்தான் இந்த இடத்துல வருது. பின்னாடியே வருது ஜாதி ஆயுர் போகம், இவைகள்லாம் மனிதனுக்கு எதை பேஸ் பண்ணி வருதுன்னாக்கா இந்த மாதிரியான கிளேசங்கள், கர்மா, அதனுடைய அனுகுணம், அது பண்ணுறதுனால தான் நமக்கு இது வர்றது. அதனால் கிளேசங்கள்னா என்ன அப்படிங்கிறத இந்த மூணாவது சூத்திரம் அவித்யா அஸ்மிதா ராக துவேஷம் அபினிவேஷம், இதுக்கு ஒவ்வொன்றும் என்னென்ன அர்த்தங்கிறதுக்கு தனித்தனியாகவே சொல்ல போகிறான். அவித்தியைனாக்கா சங்கிரகமாக சொல்லணுன்னாக்கா அவித்யை ஒன்றை மற்றொன்றாக நினைத்து கொள்ளுதல். அஸ்மிதா அதாவது இது எல்லாமே எனக்காகத்தான், தனக்காகத்தான் இது எல்லாம் அப்படின்ட்டு தன்னுடையதாக நினைத்து கொள்ளுதல் அஸ்மிதா. ராகம்னாக்கா ஆசை, துவேஷம்னாக்கா வெறுப்பு, அபினிவேஷம்னாக்கா மரண பயம். ஏதேனும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஏதாவது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த 5ல் ஏதாவது ஒன்றுத்தில் போய் உக்காந்துக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களில் இதில் ஏதேனும் ஒன்று தான் நமக்கு வரும். அதை 5 விதமாக இங்கே பிரித்து நமக்கு சூத்திர ரூபமாக நமக்கு தந்திருக்கா. பிறகு அடுத்த சூத்திரம் கிளேசங்களினுடைய குணம். முன்னாடி சொன்னோமோ இல்லையோ, அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷமாகிற 5 விதமான கிளேசங்கள்னு சொன்னோமோ இல்லையோ, அவைகளினுடைய குணங்கள்னாக்கா என்ன, எப்படிப்பட்டது, அவை நம்மோடு எவ்வாறு வந்து சேருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் தான் அடுத்த சூத்திரம். அவித்யா க்ஷேத்திர முத்தரேஷாம் பிரசுப்ததனு விச்சின்னோதாராணாம். என்னன்னாக்கா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்ததனு விச்சின்ன உதாராணாம். பிரதானமான இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, சொல்லப்பட்ட 5 விதமான கிளேசங்களுக்கு மூலபூதம் எதிரானாக்கா அவித்யை தான். இந்த அவித்யை தான் அவித்யா க்ஷேத்திரம். க்ஷேத்திரம்னாக்கா மூலபூதம். யாருக்கு, எதுக்கு, உத்தரேஷாம் பின் வருபவைகளுக்கு. அவித்யா ஸ்மிதா ராகத்வேஷம் அபினிவேஷம்னு 5 சொல்ல முடியும். அதில் முதல்ல அவித்யை இருக்குது. அந்த அவித்யை பின் வருபவைகளுக்கு மூலபூதம். அப்போது இதில் 5ல்
நமக்கு வரக்கூடிய கிளேஷங்கள் எதிராக பிரதானமாக இருக்குன்னாக்கா இந்த அவித்யை. க்ஷேத்திரம்னாக்கா பிரசவ பூமின்னு கூட சொல்லலாம், பின்னாடி வரப்போகிறது. க்ஷேத்திரம்னாக்கா பிரசவ பூமி, மூலபூதம், ஆதாரஸ்தம். உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணான்ட்டு 4 அவஸ்தைகள் இந்த 5 விதமான கிளேஷங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுறது. பிரசுப்தம், தனு, விச்சின்னம், உதாரம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் 4. அதாவது அவித்யா, அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம்னு இருக்கும் இல்லையோ, அவைகளுக்கு இந்த 4 அவஸ்தைகள் ஒவ்வொன்றுத்திலேயும் சம்பவிக்கும். பிரசுப்தம், தனு, விச்சின்னம், உதாரம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் 4 பிரிவு உண்டு. உத்தரேஷான்னாக்கா அவித்தியம், அதுக்கப்புறம் வரக்கூடிய அவித்யம், அஸ்மிதா, ராகத்வேஷம் இவைகள்லாம். மற்றவைகளுக்கு மூலபூதம் அவித்யா. இப்போது பிரசுப்தம்னா என்ன, தனு, விச்சின்னம், உதாரம்னு 4 அவஸ்தைகள் சொன்னாலும் இல்லையோ, அதில் பிரசுப்தாவஸ்தா, விச்சேதாவஸ்தா, தன்வாவஸ்தா, உதாராவஸ்தா என்பவை அப்படின்ட்டு 4 அவஸ்தைகள். அதில் பிரசுப்தாவஸ்தா அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, பிரசுப்தம்னாக்கா அபிவியக்தமாகாதது. அபிவியக்தம்னாக்கா புலப்படாதது, அதாவது நமக்கு தெரியாது, இந்திரியங்களுக்கு புலப்படாத உருவத்துடன் இருக்கும் நிலை பிரசுப்தாவஸ்தான்னு சொல்லலாம். அதாவது நம்மக்கிட்ட இந்திரியங்கள் விஷயங்களோடு சம்பந்தப்பட்டதுன்னாக்கா அதனுடைய ஞானம் நமக்கு வரும். இந்திரியங்களுக்கு புலப்படாத உருவத்தில், அதாவது அது இருக்கும், இந்திரியங்களுக்கு தெரியாது, அந்த நிலைதான் பிரசுப்தாவஸ்தான்னு சொல்லப்படுறது. அதாவது அபிவியக்தமாகாத நிலை. விஷயம் நமக்கு இந்திரியங்களால் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னாக்கா இந்திரியங்கள் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இந்திரியங்களுக்கே புலப்படாத உருவத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தையில் இருப்பது தான் பிரசுப்தாவஸ்தா. இது 2வது தன்வவஸ்தா. இந்திரியங்களுக்கு அதாவது போன பிரசுப்தாவஸ்தைன்றது இந்திரியங்களுக்கு புலப்படாத நிலையில் இருக்கிறது. இந்த தனு அவஸ்தைன்றது இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய நிலை, அபிவியக்தம்னு சொல்கிறது. அந்த வஸ்து இருக்கலாம், இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு வேண்டிய காரணம் இல்லாததால் காரியத்தை தான் செய்யாதிருக்கும் நிலை. அதாவது இந்திரியங்களுக்கு புலப்படாதது பிரசுப்தாவஸ்தை. இந்திரியங்களுக்கு புலப்பட்டு இருந்தாலும் அடுத்த காரியத்தில் பிரவர்த்திக்க விடாமல் பண்ணுறதுன்றது தன்வாவஸ்தை. இந்திரியங்களுக்கே புலப்படாததுன்றதுனால பிரவர்த்திக்காமல் இருக்கிறதுன்றது ஒரு நிலை. இந்திரியங்களுக்கு புலப்பட்டும் அந்த காரியத்தில் பிரவர்த்திக்க விடாமல் பண்ணுறதோ இல்லையோ, அந்த நிலை தான் தனு அவஸ்தை. 2வது. 3வது பிரசுப்த தனு விச்சேதாவஸ்தா. விச்சேதாவஸ்தான்னாக்க விச்சேதம்னாக்கா மறைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இருந்தும் தெரியாதது முதல் அவஸ்தை, தெரிந்திருந்தும் பிரவர்த்திக்க முடியாதது 2வது அவஸ்தை. இது தெரியாமலே இருப்பதுன்றது விச்சேதாவஸ்தை, மறைத்ததுனால தெரியாமல் இருக்கிறதுன்றது 3வது அவஸ்தை. இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய நிலையை அடைந்திருந்தும் தனது காரியத்தை நான் செய்யக்கூடுமாயினும் கூட இக்காரியத்தை செய்ய முடியாதபடி பலமான ஏதோ ஒரு தடை, அது கண்ணுக்கும் தெரிகிறது, தான் பண்ணணுங்கிற எண்ணமும் இருக்குது. ஆனால் பலமான இன்னொரு தடங்கள் அதில் இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம காரியத்தில் பிரவர்த்திக்க போகிறதில்ல. இது விச்சேதாவஸ்தா. அதான் விச்சேதம்னாக்கா மறைக்கிறதுன்னு அர்த்தம். ஆகக்கூடி நம்ம காரியத்தை பண்ண விடாமல், அதாவது சமாதியாகிற விஷயத்தில் நாம் ஏன் பிரவர்த்திக்கவில்லைங்கிறதுக்கு கிளேஷங்கள் காரணம். அந்த கிளேஷங்கள் இந்த 4 விதமாக நம்மை தாக்குகின்றன. அதில் 3வது அவஸ்தை விச்சேதாவஸ்தை. இதன் பிறகு உதாராவஸ்தை என்று 4வது அவஸ்தை. இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய நிலை, தனது காரியத்தை தான் செய்வதற்கு வேண்டிய உதவிகளும் எவ்வித தடங்களும் இல்லாமையும் இப்படி அமைந்து தனது காரியத்தை செய்யும் தன்மைக்கு உதாராவஸ்தா என்று. என்னன்னாக்கா உதாராவஸ்தைன்னாக்கா வஸ்துவும் தெரியும், இந்திரியங்களும் பார்க்கும், தடைகள் எதுவும் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அதில் பிரவர்த்திக்காமல் இதே விஷயத்திலேயே பிரவர்த்திக்கிறதுன்றது உதாராவஸ்தை.
ஆக இந்த 4 அவஸ்தைகளும் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். அந்த அஸ்மிதை, ராகம், துவேஷம், அபினிவேஷம் ஆகிய மற்ற 4 கிளேஷங்களுக்கும் ஆகக்கூடிய 5 விதமான கிளேஷங்களுக்கும் இந்த பிரசுப்தாவஸ்தை, தனு அவஸ்தை, விச்சேதாவஸ்தை, இன்னொன்று உதாராவஸ்தை அப்படிங்கிற 4 அவஸ்தையானது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் வரக்கூடியது தான் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்தில் உள்ள வியாக்கியானங்கள் சொல்லப்படுறது. மேலும் இதன் பிறகு என்னன்னாக்கா 5வது சூத்திரத்தில் அவித்யினுடைய ஸ்வரூபம் அப்படின்ட்டு 5வது சூத்திரம். அவித்யா, ஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம் அப்படின்னு 5 விதமான கிளேஷங்கள் சொன்னாலும் இல்லையோ, அவைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத சொல்கிறது தான் அடுத்த சூத்திரம், 5வது சூத்திரம். மேலும் இதை நாளைய தினத்தில் பார்க்கலாம். இதை இன்னி வரைக்கும் இத்தோடு நம்ம இதை நிறுத்திக்கலாம், நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த